ஹே எவ்ரிவன், வெல்கம் டு விஎஸ்ஆர்இ டிசைனர். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஏன்னா சில இடத்துல வந்துட்டு கேப்பாக இருக்க இடத்துல நம்ம ஃபில் பண்ணுவோம் ஆக்சுவலாக வாட்டர் ஃபில்லிங் மாதிரி. அந்த ஃபில்லிங் அதாவது வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லுவோம், பானி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. அதாவது கேப்பாக இருக்க இடத்துல இதை ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் வந்துட்டு எலகண்ட்டாக அந்த லுக் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லைன் அப்ளை பண்ணி அதுக்கு கீழே வந்து சின்னதாக கேப் ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் வந்து கேப்பில் ஒரு சின்ன இன்னொரு லைன் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தமிழில் ரா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஐ ரா அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து இந்த செகண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு கீழே இந்த அளவுக்கு பாதியில் வந்து அடுத்தது தெரியுதுங்களா, இந்த இதுலேருந்து பாதியில் வந்து இந்த இடத்துல மறுபடியும் ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் இந்த லைனோட அப்படி டச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறேன். இப்போது இந்த பானி ஸ்டிச் வாட்டர் ஃபில்லிங் சொல்லக்கூடிய இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சில்க் த்ரெட் எடுத்துக்கங்க. சரிங்களா, மேக்ஸிமம் சில்க் த்ரெட்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து செயின்ஸ் வந்து பெருசாக போடக்கூடாது. ஏன்னா சின்னதாக இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, செயினை வந்து சின்னதாக அதாவது ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீடியில் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பேக் செயின் நமக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சின்னதாக அந்த வளைவெல்லாம் வந்துட்டு பெரிய செயின் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக வராது. அப்போ ரொம்ப மைனூட்டாக சின்னதாக ஒரு செயின் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போட்டு அதாவது இந்த இடத்துல செயின் போட்டு திருப்புறோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த செயின் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த செயினில் போய் உள்ள செயின் இன்னொரு செயின் டபுள் செயின் கொடுத்து பழகிருப்போம், அது மாதிரி ஒரு செயின் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ரொம்ப பெருசாக செயின் போட்டுறாதீங்க. அந்த ஷேப் வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகிரும். அதே மாதிரி இந்த ஷேப் வளையிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரேமையும் ரொட்டேட் பண்ணக்கூடாது. கையை மட்டும் கை ப்ளஸ் நீடலும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கம் வளைய போதோ அது தகுந்த மாதிரி அந்த ஹூக்ஸ் பகுதியை திருப்பிக்கணும். கையை நீங்கள் ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது கையை திருப்பி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நீங்களும் வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 போட்டிருக்கேன் ஆக்சுவலாக மேலே. அதே மாதிரி கீழே அந்த பானி ஸ்டிச் வந்து 4 ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு லென்த்தாக வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10
இங்கிட்டு 10 அடுத்த ஒரு லைனில் 10 போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது வந்துட்டு நம்ம நல்லா ப்ளவுஸ் ஒர்க்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் வந்துட்டு எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணி த்ரெட்டை லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். சரிங்களா? இதுக்கு பேர் வாட்டர் ஃபில்லிங் இல்லைன்னா பானி ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்டிச்சை போட்டு பழகிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு இமேஜில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நானும் கிளாஸ் சொல்லித்தரேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? தேங்க்யூ.